வெள்ளந்தியான ஒரு மனிதர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனே கூட வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த படத்தில் தாடியோட வந்தாரு. என்னன்னே தாடியோட இருக்கீங்க, ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன். அப்புறம் தான் வந்து டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருக்குது. ஓகே, அப்போனா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகிருப்பாரு, பரவாயில்ல தாடியோடையும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு. ஏதாவது போய் கேட்கணுமா? கேட்டு. எஸ் அண்ணா, ஆக்சுவலி ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. இப்பெல்லாம் ஆக்சுவலி போஸ்ட் சர்வீஸே இல்லை, பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு? லெட்டர் இன்னும் நிறைய வரதான் செய்யுது எனக்கு. லெட்டர் படிக்க நேரம் இல்ல. அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் சர்வீஸே கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது? உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார். அதுதான் உண்மையா? அதுதான் யாரு கொண்டு வந்து கொடுக்குறான்னு கேட்கறேன் நானு. போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் இப்ப கிடையாதுங்க ஊருக்குள்ள. இல்ல, போஸ்ட்மேன் இப்ப எனக்காக வாங்க, விஷயத்துக்கு வாங்க. போஸ்ட்மேன் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு லெட்டர் வச்சுல வந்து அவ ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல, கண்டிப்பா போஸ்ட் பாக்ஸ்லாம் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் ஆபீஸ்ல கூப்பிட்டாங்க என்ன, கண்டிப்பா கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, நீங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் இந்த பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்ட கிடையாது அனுப்பாம, ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க, எல்லா போஸ்ட்லயும் ஆயிருதான் சில வான் பண்றாங்கன்ட்டு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க. சரி சார், நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இல்ல, எவ்வளவு லாஸ் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு உங்களால? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இது போனதுக்கு அப்புறம் இந்த லெட்டருங்கிற யாருமே இப்ப படிச்ச கிடையாது. இப்ப இந்த லெட்டருங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப எவ்வளவு லெட்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு கூட நான் எனக்கு வந்த லெட்டரை ஒரு லெட்டரை கூட வந்து நான் வேஸ்ட் பண்ணல. யாரும் லெட்டர் வச்சுக்க லெட்டர் அவருக்கு நேமினேஷன் பண்ணி எல்லாம் குளிச்சு குளிர் காஞ்சிட்டீங்க. எல்லாம் படிச்சிருக்கீங்க? எல்லா லெட்டரும் படிச்சிருக்கேன். யாராவது வீட்டுக்கு வெளியில போட்டு போயிருக்காங்களானே? ஐயோ ஆமா சார், அதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்குமே. ரொம்ப கெட்ட. முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு முதல்ல லெட்டர் சென்சார் ஆயிரும். முதல்ல வந்த வார்த்தை அப்படின்னா பயமா இருக்கு. இல்ல இல்ல, முதல் வந்த வார்த்தையே எனக்கு வந்து என்ன லெட்டர் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ ஏன்னா இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏன் சாவலியான்ட்டு முதல்ல லெட்டர் வந்துச்சு. அதை சொல்லிதான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்டேன். அது லெட்டரா குமிச்சு அப்புறம் ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல. ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க. உண்மையிலேயே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான், நான் மறக்க முடியாது. இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவனு உங்களுக்கு வாழ வைக்கல, போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சாங்க. லெட்டர் போட்டவங்க தான் நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார். இன்னும் லெட்டர் போட்டவங்க நான் வாழ வச்சது. லெட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி ஊத்து நீங்க இதா இருப்பேன். அதுதான் என்ன வாழ வச்சது எனக்கு. சரி, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவ்வளவுதானா? சரி, இந்த 2K லவ் ஸ்டோரி படத்துல 3 ஸ்டார் அப்படிங்கிற கதாபாத்திரம். 1 ஸ்டார் சிங்கம்புலி, 2வது ஸ்டார் வந்து முருகானந்தம், 3வது ஸ்டார் வந்து நீங்க. இந்த படத்துல வந்து நடிக்கச்சல வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் டைரக்டர். சிங்கமுடி சார் நடிக்க போனா என்ன நீ ஒன்னு டைலாக் சொல்றாங்க, அது வந்து உண்மையே வரல எனக்கு. நான் பயந்து கூட முருகானந்தன் நாங்க எல்லாருமே ஒரு ரூம்ல இருக்கோம். டைலாக் சொன்னாங்க, சார் தயவு செய்து நான் வரல சார், நான் நடிக்காம தான் பரவாயில்ல சார், நான் உங்கள்கிட்ட நடிக்கல சார். அவ்வளவு ரேக் பண்ணிருக்கீங்க. மேலைக்கு வாங்க. ஒரு சின்ன பையன் புதுசா ஒருத்த வந்து நடிக்க வந்திருக்கான் வேஷ்டியை கட்டிட்டு. மேல வாங்க. பத்தியா விக்குன்னு தெரியல. பத்தியா கடைசி வரைக்கும் நீ மெயின்டைன் பண்றல மக்கள்கிட்ட. அவ்வளவுக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதை நான் சொன்னேன், சார் வாங்க, உங்களை போல எனக்கு வராது, நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க, உங்க என்ன நீங்க நடிப்பிலே ஊர்னவங்க, அதுல எனக்கு அதெல்லாம் வராது, நான் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார் சொன்னேன். சரி சரி, கொலப்பட பாத்துக்கலாம்ல, நாங்க அதுக்கப்புறம் சரி நினைச்சுட்டு அவங்க கூட. சிங்கம்பலி என்ன ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. அது ஒரு 15 டேஸ் முன்னாடி அண்ணே அடுத்து ஒரு 5 டேஸ் கழிச்சு ஒரு 10 டேஸ் ஒரு டேட் வேணும்னே அப்படின்னு. என்னங்கடா கூப்பிடுறீங்க இவ்வளோ. அப்புறம் டேட்டை பிச்சு இந்த படத்துக்குள்ள வந்தாரு. இன்னைக்கு பெங்களூர்ல வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, ஸோ சரி, இந்த படத்துல நடிச்ச அனுபவம் அவங்க உங்களுக்கு ரேக்கிங் பண்ணதை விடுங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருந்தாங்க. அவங்களாம் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? எல்லாரும் பாசமா இருந்தாங்க. நம்ம சார் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா. பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேர் தான் தெரியல. வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்ன படம்னு தெரியாது, என்ன படம் என்ன கதைன்னு தெரியாது. என்னங்க அப்படின்னா சுசீந்திரன் சார் படம் கூப்பிட்டாரு, வந்துட்டேன். அவ்வளவு தூரம் என் மேல வந்து நம்பிக்கை, அன்பு. 2K லவ் ஸ்டோரி டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார். நீங்க அவ்வளவு இங்கிலீஷ்ல போறீங்கன்னு தெரியாது சார். 2K லவ் ஸ்டோரி நான் கேட்டேன் முதல்ல.
டூக்கே லவ் டுடேன்னு ஏதோ சொல்லிட்டேன். லவ் டுடேலாம் வரல, வெறும் லவ் டுடே மட்டும் தான் வந்திருக்கு. டூக்கே லவ் ஸ்டோரின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது, நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்து நடிச்சேன். ஆனந்த் சொல்லலையாடா நீ? எங்க ஆனந்த்? ஓ வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆமாடா, ரொம்ப முக்கியம் அது. கண்டிப்பா தெரியாது சார். தெரியாம வந்ததானே என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. லவ்யூனே முதல் படம் நடிக்க வச்சீங்க, அதுக்கு ஒரு 2வது படம் நடிக்க வச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகேண்ணே. உங்களுக்கு ரேக்கிங் பண்ண அந்த பெயிண்ட் கொடுங்க. ஆனா எல்லாம் நீங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ முருகானந்தம் வந்து அசிஸ்டன்டா இருக்கும்போது இருந்து பழக்கம். அவர் சொல்லுவாரு, நம்ம 2 பேரும் அந்த காவேரி கிணறு கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பான் சார். ஒரு 3 டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4வது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பக்கத்துலேயே டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அப்ப வந்து உணர்ந்து கேட்டேன், என்னங்க உங்க வீட்டுல இருந்து ஏதாவது குழம்பு எல்லாம் கொண்டு வாங்கன்னு. கொண்டு வரேன் சார். என்னங்க நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க. என்னதான் கூப்பிடுவாங்க, நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன். இல்ல சார், அதுக்கு ஒரு